السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாத்தை படியுங்கள், குர்ஆனை படியுங்கள், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளையும் படியுங்கள், அதை போன்று முஸ்லிம்களையும் பாருங்கள் என்ற ஒரு தலைப்பில் நிச்சயமாக இந்த ரெண்டையுமே நாம் ஒரு சீரான நேர்மையான ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கும் பொழுது தீய செயல்கள் அதிகமாக நடக்காமல் இருப்பதை முஸ்லிமுடைய அந்த வாழ்க்கையில் பார்க்க முடியாது. மற்ற சமுதாயத்திற்கும் இவர்களுக்கு மத்தியிலே பெரும் வேறுபாடு இருக்கின்றது என்பதனை இதற்கு முந்தைய தற்கொலை சம்பந்தமாக பார்த்தோம். அதே போன்று போதைப் பொருள்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த விஷயத்தை நாம் பார்த்தோம். அதை போன்று விவாகரத்து சம்பந்தமாக இன்றைக்கு குர்ஆன் என்ன சொல்கின்றது, முஸ்லிமுடைய வாழ்க்கை எப்படி இருக்கின்றது என்பதை இன்றைய காலத்துடைய ஒரு சில தரவுகளுடன் அதை நாம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். பொதுவாக விவாகரத்து என்பது கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள், கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் அனைவருடைய வாழ்க்கையிலையும் அது நடக்கின்றது. திருமணம் எப்படி ஒரு மனிதனுக்கு அத்தியாவசியமான ஒன்றாக இருக்கின்றதோ அதுபோன்று சில பிரச்சனைகளை வரும் பொழுது அந்த பிரச்சனைகளை அவர்களால் சமாளிக்க முடியாமல் இறுதி கட்டத்தில் அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஒரு விவாகரத்துங்கிற ஒரு நிலைக்கு வருகின்றார்கள். இது இஸ்லாம் மிக அற்புதமாக இதற்கு விளக்கம் கொடுக்கின்றது. ஒரு சிலர்கள், அதாவது கிறிஸ்தவர்களில் கத்தோலிக்க இனத்தை சார்ந்தவர்களுக்கு விவாகரத்து என்பதை செய்யக்கூடாது என்ற ஒரு கட்டுப்பாடு, எந்த நிலையிலையும் விவாகரத்தை செய்யக்கூடாது. அதிலே அவர்களே வேற சில பிரிவுகளில் அந்த விவாகரத்தை என்ன செய்கிற அனுமதிக்கப்பட்டதாக இருக்கின்றது. இதுல உலக ரீதியில எடுத்து பார்த்தால் பெரிய ஆச்சரியமான தவறுகள் எல்லாம் இதில் இருக்கின்றது. நமக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது, கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களிடத்தில் தான் இந்த விவாகரத்து அதிகமாக நடந்திருக்கின்றது. உலக அடிப்படையில் இந்தியாவில் மட்டுமல்ல, பொதுவாக ஐரோப்பா கண்ட்ரி, கம்யூனிஸ்ட் நாடுகளாக இருக்கக்கூடியவைகள், இந்த மாதிரி பகுதிகளில் விவாகரத்து என்பது அதிகமாக நடக்கின்றது. அதற்கு என்ன காரணம் என்றால், அவர்களால் அதற்கு ஒரு தீர்வு எடுக்க முடியவில்லை. இப்ப மதம் என்று சொன்னால் ஒரு கட்டுப்பாடு இருக்கும். அந்த கட்டுப்பாட்டுக்குள் அவர்கள் என்ன செய்வார்கள், தீர்வுகளை எடுப்பார்கள். ஆனால் இவர்களுக்கு கட்டுப்பாடு என்பது கிடையாது. அவங்க சுயராஜ்யமாக என்ன செய்யலாம், யோசிக்கலாம், சுயமாக சிந்திக்கலாம். அந்த சுதந்திரம் அப்படிங்கிற அடிப்படையில் பெண்ணுரிமை அப்படிங்கிற அந்த பொதுவான சிந்தனையில அவர்கள் வரும் பொழுது எப்படி நடக்கிறது என்று சொன்னால், அதை சாதாரணமாக ஒன்றாக எடுத்துக்கொள்கிறார்கள். நினைச்சா நம்ம சேர்ந்து வாழ்வோம், இல்லை என்றால் பிரிந்து வாழ்வோம், இது என்ன தவறு இருக்கின்றது என்று அந்த கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு மத்தியில் தான் இந்த விவாகரத்து அதிகமாக நடக்கின்றது. இது மேலை நாட்டு கலாச்சாரத்தில் தான் இது அதிகமாக இருக்கின்றது. அதுவும் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் கூட கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு மத்தியில் தான் இது அதிகமான
விவாகரத்து நடக்கின்றது என்ற ஒரு தரவை பதிவு செய்கின்றார்கள். அதே நேரத்திலே கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு மத்தியிலே இது மிக குறைவு என்று சொல்கின்றார்கள். காரணம், அவர்களுக்கு ஒரு சில கட்டுப்பாடுகள் இருக்கின்றது, ஒரு சில அந்த ஒரு கலாச்சாரம், அந்த மதத்திற்குள் இருக்கக்கூடிய ஒரு சில கலாச்சாரங்கள் ஒன்று இருக்குது. இந்து மதத்தை எடுத்துக்கொண்டால் அவர்கள் கணவனே கண்கண்ட தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. கல்லானாலும் புல்லானாலும் புருஷன்தான். அதாவது ஒருத்தனுக்கு ஒருத்தி, இப்படிங்கிற ஒரு சில கட்டுப்பாடுகள் இருக்கிறதுனால அவர்களிடத்துல அந்த விவாகரத்து என்பது மிக குறைவு என்று ஒரு தரவு சொல்கின்றது. ஆனால் இன்னொரு என்னவென்றால், மத அடிப்படை எடுத்து பார்க்கும் பொழுது முஸ்லிம்களிடத்திலையும் இந்த விவாகரத்து இருக்கின்றது, கிறிஸ்தவரிடத்திலும் இந்த விவாகரத்து இருக்கின்றது, இந்துக்களிடத்திலும் இது இருக்கின்றது. ஆனால் இந்த விவாகரத்து இல்லாமல் கணவனும் மனைவியும் பிரிந்து வாழக்கூடியது இந்து மதத்தில் அதிகமாக இருக்கின்றார்கள் அப்படின்னு ஒரு ஆய்வு சொல்லுது. ஏன்னா அவங்களுக்கு கோர்ட்டு கேஸ் எல்லாம் போய் அது கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் 20 வருஷம் இந்த நடிகர்கள் சில பேர் நேரம் போட்டு அது வாழ்க்கையை இழந்த பின்னாடி அதுக்கு தீர்ப்பே வரும். அப்ப அதுக்கு என்ன செய்யறாங்கன்னா, பிரிந்து வாழ்வதுதான் நிறைய அதிகமாக இருக்கின்றார்கள் என்று இந்த இந்தியாவுடைய அதாவது ஆய்வு சொல்கின்றது. அப்ப என்ன காரணம், அவங்களுக்கு கடுமையான கட்டுப்பாடு. கடவுள் மாதிரி வைக்கிறான். கணவன் என்றால் அது கடவுள், அது என்ன சொன்னாலும் சரி, அவர் எப்படி இருந்தாலும் சரி, குடிகாரா இருந்தாலும் சரி, அல்லது அவர் வாழ்க்கைக்கே தகுதி இல்லாத ஆளாக இருந்தாலும் சரி, அந்த கடவுளுக்கு நாம் கட்டுப்பட்டு தான் வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு கலாச்சாரம் இருப்பதால், ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற ஒரு கலாச்சாரம் அவர்களுக்கு மத்தியில மேம்பட்டு இருப்பதன் காரணமாக அந்த விவாகரத்து இல்லை என்றாலும் கூட பிரிந்து வாழக்கூடியவர்களால்தான் அதிகமாக வாழ்கின்றார்கள் என்று ஒரு தரவு கூறுகின்றது. ஆனால் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே இது விவாகரத்து அதிகமாக இருக்கின்றது என்ற செய்திதான் வருகின்றது. முஸ்லிம்களுக்கு மத்தியில் விவாகரத்து அதிகமாக இருக்கின்றது. 33% இந்தியாவில் கோர்ட்ல இருக்குது. மற்றும் காஜிகளிடம் இந்த கேஸ் வருதுல, அவரிடத்திலும் இது என்ன செய்து வருகின்றது. இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்தியாவில் உலக ரீதியில மிக குறைந்த சதவீதம் தான் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே விவாகரத்து இருக்குது. வெறும் 2% தான். ஒட்டுமொத்த உலகத்திலும் எடுத்து பார்க்கும்போது முஸ்லிமுடைய வாழ்க்கையில வெறும் 2% தான் விவாகரத்து நடைபெறுகின்றது. ஆனால் இந்தியாவுடைய அந்த கலாச்சாரம், சூழ்நிலை, அவருடைய படிப்பு, கல்வி, பொருளாதாரத்திலே அவர்களுக்கு சுய மரியாதை, அந்த தனிப்பட்ட முறையில் அவர்கள் வேலை செய்து நம்ம முன்னேறணும் என்ற இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் பெண்களுக்கு மத்தியில் என்ன செய்தது என்றால் குலா என்பதுதான் அதிகமாக வருகின்றது. ஒரு காலத்திலே கணவன் மோசமா இருப்பார், அவர் குடிகாரர் இருப்பாரு, குணம் சரியில்லாதவங்க இருப்பாங்க, பொண்டாட்டி அடிப்பாங்க, இதெல்லாம் இருந்துச்சு. ஆனால் இப்ப சமீப காலங்கள்ல எப்படி இருக்குன்னு சொன்னால், பெண்கள் தான் அதாவது குலாங்கிற அடிப்படையில் எனக்கு வேணாம் என்ற ஒரு முடிவுக்கு பெண்கள் அதிகமாக வருகின்றார்கள் என்றுதான் இன்றைக்கு உள்ள நிலவரம் இருக்கின்றது. அது இந்தியாவை பொறுத்த வரைக்கும். அப்ப இதை தவிர்த்து இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படையில் அதிலேயே இருக்காங்க. அந்த பொதுவான செய்தியிலேயே இதுவும் வருகின்றது. எப்படி என்றால், இஸ்லாமிய அடிப்படையில் அவர்களுக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. சேர்ந்து வாழ்வதற்கும் அவர்களுக்கு பிரிந்து வாழ்வதற்கும் முழு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அப்படி சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருந்து விவாகரத்து இல்லாமல் தனியாக பிரிஞ்சு வாழ்வது மிக மிக குறைவு. பிரிஞ்சு வாழ்ந்த ஒண்ணு சட்ட ரீதியில போய் என்ன செய்யறாங்க, விவாகரத்து வாங்கிட்டு பிரிகிறாங்க, அடுத்த திருமணத்திற்கு அவங்க தயாராகிறாங்க. இல்லை என்றால் சேர்ந்துதான் வாழ்கின்றார்கள். அந்த சேர்ந்து வாழ்வதற்குண்டான காரணங்கள் என்னவென்றால் அல் குர்ஆன்ல அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த கட்டுப்பாடினால் தான் அவர்கள் என்ன, ஒன்று பிரிந்து வாழ்வது அதாவது விவாகரத்து வாங்கி வாழ்வது அதிகமாக இருந்தாலும் கூட பிரிந்து கணவனும் மனைவியும் எந்த தொடர்பே இல்லாமல் பிரிந்து வாழ்வது மிக மிக குறைவு. சட்ட ரீதியில் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால், ஒன்று கோர்ட்டுக்கு போகின்றார்கள், அல்லது காஜியின் மூலியமாக அவர்களுக்கு மத்தியில் பேச்சுவார்த்தைகள் நடத்தி ஒரு தீர்வு காணுகின்றார்கள்.
அப்ப சேர்ந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை, கணவனும் மனைவியும் சேர்ந்து வாழக்கூடிய சூழ்நிலை தான் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே இருக்கின்றது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வருகின்றார்கள். இது அல் குர்ஆன்ல சொல்லுகின்ற அந்த அடிப்படை தத்துவம் இருக்குல்ல, இதுதான் அதற்கு காரணம். முதலாவதாக, அதாவது விவாகரத்தை இல்லை என்று சொல்வதும் தவறு, அப்படியே இருக்க முடியாது. கண்டிப்பா ஒரு கணவன் சரியில்லாத நேரத்தில் அல்லது மனைவி ஒரு நடத்தை சரியில்லாத நேரங்களிலே பிரிந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை அவளுக்கு மத்தியில் விவாகரத்தோடு இருந்தால்தான் அவருடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். அதற்கு மார்க்கம் அனுமதிக்கின்றது. ஒரு பெண் தவறான நடவடிக்கையில் இருக்கின்றாள் என்று பகிரங்கமாக ஒரு கணவருக்கு தெரிந்தால் சட்ட ரீதியில் அவர் என்ன செய்யலாம், பிரியலாம். மார்க்கம் அனுமதி கொடுக்குது. அது சில நேரங்கள் என்ன செய்வாங்க, பேச்சுவார்த்தை நடத்தி சேர்த்து வைப்பாங்க. ஆனா மார்க் அப்படி சொல்லல. ஒரு பெண் தவறான நடவடிக்கையில இருக்கா அப்படிங்கிற நல்ல தெரியுது என்று சொன்னால் அவங்க என்ன செய்யணுமா, பிரிச்சு வைக்கணும் அவங்கள. இது யாரு செய்வாங்க என்று சொன்னால் அந்த காதி செய்வார். இதுக்கு பஸ்கு அப்படிம்பாங்க, பிரிச்சு வச்சிருவாங்க. அந்த கவர்மெண்ட் போய் மனு கொடுக்குறாரு. அப்படிதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நடந்தது. நபி அவர்களிடத்திலே ஒரு சஹாபி வருகின்றார்கள், கேட்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு கணவன் தன் மனைவி தவறான வழியில் இருக்கின்றாள் என்பதை கண்கூடாக பார்த்தால் என்ன செய்யணும் என்று கேட்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அப்படியே தூக்கி வாரி போடு. இப்படி ஒரு கேள்வி வந்திருக்குது. இது ரொம்ப மோசமான நிகழ்வு தானே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே அமைதியா இருந்துடுறாங்க. இதுக்கு அல்லாஹ்வுடைய தரப்புல இருந்து என்ன செய்யணும், வசனங்கள் சட்டங்கள் வரணும் அப்படின்ட்டு அப்படியே அமைதியா இருக்கிறாங்க. சிறிது நேரத்தில் அல்லாஹ் என்ன செய்யணும், அந்த சட்டத்தை இறக்குறான். வல்லதீன யர்மூன அஸ்வாஜஹும் வலம் யகுல் லஹும் ஷுஹதாஉ இல்லா அன்ஃபுஸுஹும் ஃபஷஹாதத்து அஹதிஹிம் அர்பஉ ஷஹாதாத்தின் பில்லாஹ். இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு எந்த சாட்சியுமே இல்லாமல் கணவன் மட்டும்தான் அதற்கு சாட்சியாக இருக்கின்றார், வேற சாட்சியே கிடையாது. இந்த நேரத்தில் அவர் வழக்கு கொண்டு வந்தால் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அந்த மனைவியை அழைத்து அவரிடத்தில் கேட்க வேண்டும், இவர் சொல்லுவது சரியா, உண்மையா, பொய்யா. அந்த மனைவி ஏற்றுக்கொண்டால் என்ன செய்ய வேண்டும், சட்ட ரீதியில் அவங்களுக்கு கசையடி கொடுக்கணும். அதாவது கல்லால் எரிந்து என்ன செய்யணும், கொல்ல வேண்டும். இதுதான் சட்டம். திருமணம் முடித்தவர்கள் தவறான வழியில் விபச்சாரம் செய்தால் அதுக்கு என்ன சட்டம், அவர்களை கல்லால் எரிந்து கொல்ல வேண்டும். சரி, இப்ப அந்த மனைவி மறுக்கின்றால் எப்படி ஏற்றுவாங்க, மறுத்தரவாங்க. அப்ப மறுத்தால் என்ன செய்யறது, இவர் கணவன் மட்டும்தான், 4 சாட்சி வேணும், இவர் மட்டும்தான் சாட்சி, வேற சாட்சியே இல்லை. அதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இல்லம் ஏற்றுள்ள, அதாவது சாட்சி இல்லை என்றால் அவர் 4 தடவை சத்தியம் செய்ய வேண்டும். அல்லாஹ்வை சத்தியமாக நான் சொல்லுவது உண்மை என்று 4 தடவை சொல்லி 5வது தடவையாக நான் சொல்வது பொய்யாக இருந்தால் என் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லும். அதே போன்று மனைவியிடத்தில் கணவன் சொல்வது பொய் தான் என்று சொல்லி அவர் 4 தடவை என்ன செய்யணும், அவங்க சத்தியம் பண்ணணும். 5வது தடவையாக அவர் சொல்வது உண்மையாக இருந்தால் அல்லாஹ்வுடைய சாபம் என் மீது உண்டாகட்டும் அப்படிங்கிற வசனம் இறங்குது. ஒரு சஹாபி கேட்டு போனாங்கல்ல, போனவங்க அதே வழக்க கொண்டு வர்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன், அது என் வாழ்க்கையே நடந்து போச்சு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மனிதர்கள் ரொம்ப ரோசக்காரர்கள், மனிதர்கள் ரொம்ப ரோசக்காரர்கள், அதிலே நான் ரொம்ப ரோசக்காரன், அதிலும் அல்லாஹ் அதை விட ரோசக்காரன், ஆகினால் தெளிவான சட்டம் வந்து விட்டது அப்படின்னு. அப்ப உடனே இப்ப சொன்ன பிரகாரம் அவங்க கூப்பிடுறாங்க, சாட்சி இருக்காதுல்ல, சாட்சி வச்சுட்டு செய்ய போறாங்க யாரும். அப்ப உடனே கூப்பிட்டு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் முதல்ல ஒரு எச்சரிக்கை சொல்றாங்க, கணவனை பார்த்து சொல்றாங்க, மனைவிட்டையும் சொல்றாங்க, நீங்க ஒரு பொய் சாட்சி சொல்லி மனைவியின் மீது அவதூறு கூறுவது இந்த உலகத்தில் கொடுக்கப்படுகின்ற தண்டனை விட மறு உலக தண்டனை கடுமையாக இருக்கும். இங்க 80 கசேரி, அவ்வளவுதான் முடிஞ்சு. மறு உலகத்தில் பொய் சாட்சி சொன்னதுனால 80 கசேரி, மறு உலகத்தில் கடுமையான தண்டனை இருக்குது அப்படின்ட்டு அந்த சஅத் இப்னு முஆத் என்று நினைக்கின்றேன் அந்த சஹாபியை எச்சரிக்கின்றார்கள். அதற்கடுத்து அந்த பெண்மணியும் சொல்கின்றார்கள், நீங்க சொல்வது பொய்யான சாட்சி சொல்லி சத்தியம் பண்ணினால் இந்த உலகத்தில் கிடைக்கின்ற தண்டனை விட இப்ப அவங்களை கல்லால் இருந்து கொள்ள வேண்டும், இந்த தண்டனை விட நாளை மறுமையில் இருக்கின்ற தண்டனை கடுமையானது. ஆகையினால் அல்லாஹ்வுக்கு பயந்து நீங்கள் என்ன செய்யுங்கள், உண்மையை சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. அப்ப அவங்க கூப்பிட்டு கேட்கும் பொழுது இவங்க சொல்றாங்க, நான் பார்த்தது உண்மை அப்படிங்கிறாங்க. அப்ப 4 தடவை சத்தியம். அவங்கள்ட்ட கேட்கும் போது அவங்க மறுத்துறாங்க, இல்லை அது நடக்கல அப்படிங்கிறாங்க.
உடனே என்ன செய்றாங்க, இந்த சஹாபியை கூப்பிட்டு 4 தடவை சத்தியம் பண்ண சொல்றாங்க. 5வது தடவையாக நான் சொல்வது பொய்யாக இருந்தால் இறைவனுடைய சாபம் என்பது உண்டாகும் சத்தியம். அதே போல அந்த பெண்ணை கூப்பிட்டு அவங்க என்ன செய்றாங்க, நீங்க சத்தியம் பண்ணுங்க அப்படிங்கும் போது அவங்களும் அதே மாதிரி சத்தியம் பண்றாங்க. 4 தடவை இவர் சொல்லுவது பொய், உண்மையாக இருந்தால் அல்லாஹ்வுடைய சாபம் என் மீது உண்டாகட்டும் அப்படின்னு சத்தியம் முடிச்சிடறாங்க. இப்ப ஒரு கணவன் மனைவி பிரிந்து வாழ்வக்கூடிய அந்த சூழ்நிலை அல்லாஹ்வுடைய அந்த இடத்துல தான் தீர்ப்பு கூறுறாங்க. இப்ப சேர்ந்து வாழலாமா? ஏன்னா கணவன் நேரடியா பார்த்துட்டேன். இன்னைக்கு நம்ம என்ன செய்யறாங்கன்னா சில ஜமாத்துகள்லயே சேர்த்து வச்சிடறாங்க. சரி விடப்பா, இதுக்கு போயிட்டு பெருசா நீ எடுத்துக்கிற, இதெல்லாம் நீ பெருசா பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, சேர்த்து வாழ்றதுக்கு உண்டான சூழ்நிலையை ஏற்படுத்துறாங்க. ஆனால் மார்க்கம் சொல்லுது, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நீங்க 2 பேரும் பிரிந்து விடுங்கள் அப்படின்றாங்க. நீங்க சேர்ந்து வாழக்கூடாது அப்படின்னாங்க. ஏன்னா நீங்க ஒண்ணு, இது யாரு பொய் சத்தியம் சொன்னது, யாரு உண்மை என்பது தெரியவில்லை. அதனால இனி நீங்க என்ன செய்யக்கூடாது, இவர் கண்ணால் பார்த்துட்டு தான் சொல்றாரு சேர்ந்து வாழக்கூடாது. இதுதான் ஃபஸ்க். 3 இருக்குது. ஒண்ணு தலாக்கு, இன்னொன்னு குலா, இன்னொன்னு ஃபஸ்க்னு ஒண்ணு இருக்கு. அப்ப இந்த ஃபஸ்க் அத அரசாங்கமே கவர்மெண்டே என்ன செய்ய பிரிச்சு வச்சிடும். காஜி பிரிச்சு வச்சிடாரு, இது தவறானது, நீ இனிமேல் சேர்ந்து வாழக்கூடாது. இது ஒண்ணு. அதே போன்று குலாங்கிறது பெண்களாக என்ன செய்ய விரும்பி கேட்கிறது. இதுல நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக எச்சரிக்கின்றார்கள் பெண்களை. ஐயிமா இம்ராத்தின், எந்த ஒரு பெண் எந்த காரணம் இல்லாமல் சஅலத்து ஜௌஜஹா தலாக்கன், தன் கணவன் இடத்துல தலாக் கேட்கிறான், எனக்கு உன்னை பிடிக்கல, நான் பிரிஞ்சு வாழ்றேன் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த பெண் கேட்கின்றார். அதனால் அந்த பெண்ணு இப்படி கேட்டால் எந்த குற்றமும் இல்லை, எந்த குறையும் இல்லை கணவன்கிட்ட. கணவன் நல்ல கணவன், ஆனா சேர்ந்து வாழ முடியல இந்த பெண்ணால. ஏன்னா இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சுதந்திரம் கிடைக்கல, இவங்க நினைக்கிற மாதிரி அந்த கணவன்கிட்ட வாழ முடியல. அப்படி சில பெண்கள் இருக்காங்கல்ல, நினைச்சவரா போகணும் வரணும், சம்பாத்தியம் நிறைய இருக்கணும் அப்படிலாம் நினைக்கிறாங்க. அப்ப காரணமே இல்லாமல், அதே நேரத்தில் காரணம் இருந்தால் தாராளமாக என்ன செய்யலாம், கேட்கலாம். கணவன் இல்லற வாழ்க்கைக்கு தகுதி இல்லாதவனாக இருந்தால், அல்லது குடியாரனாக இருந்தால், அல்லது குடும்பத்திற்குண்டான தேவைகளை அவர் பூர்த்தி செய்ய கொடுக்கவில்லை, பொருளாதாரம் இந்த மாதிரி இருந்தால், அல்லது அவருடைய குணங்கள் சரியில்லாத குணமாக இருக்கு, ஒன்று திருடராக இருக்கலாம், அல்லது பெரிய ரவுடிகள்லாம் இருக்காங்கல்ல, இந்த மாதிரி உள்ளவங்க எல்லாம் வாழ முடியாது. அப்ப இந்த மாதிரியான தகுந்த காரணம் இருந்தால் அந்த பெண் கேட்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கு. இதுதான் சட்டம். இப்படி அனுமதி இருப்பதனால்தான் இஸ்லாத்துல கணவன் மனைவி பிரிந்து வாழ்வதில்லை, அதாவது இந்த விவாகரத்து செய்யாமலே பிரிந்து வாழ்வதில்லை. அவங்களுக்கு தகுந்த காரணங்கள் சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருப்பதன் காரணமாக தகுந்த காரணத்தை சொல்லி போக வேண்டிய இடத்துல, அதாவது காஜிகிட்ட போய் அல்லது அரசாங்கத்தை போய் என்ன செய்றாங்க, தலாக்கு விவாகரத்து வாங்கிடுறாங்க. அப்ப அந்த மாதிரி குலா ஒரு பெண் காரணமே இல்லாமல் கேட்டால் அந்த பெண்ணு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதாவது ஃபஹராமுன் அலைஹா ராயிஹத்துல் ஜன்னதி, சொர்க்கத்தின் வாடை அந்த பெண்ணுக்கு ஹராம் ஆகிவிடும். இந்த பெண்ணு நினைக்கிற பிரகாரம் கணவன் இருக்கணும் என்று நினைத்து ஒரு பெண்ணு குலா கேட்டால் அந்த பெண்ணுக்கு என்ன கிடையாது, நம்ம சொல்ற காரணங்கள் இருக்கணும். கணவன் சம்பாத்தியம் இல்லாம இருக்கிறான், அல்லது குடிகாரனா இருக்கிறான், அல்லது இல்லற வாழ்க்கைக்கு தகுதி இல்லாம இருக்குது, அல்லது இந்த ரவுடிசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன செய்யலாம், கேட்டு வாங்கி கொள்ளலாம். எந்த காரணமே இல்லாமல் இவங்க நினைக்கிற பிரகாரம்லாம் அந்த கணவன் நமக்கு நடக்கவில்லை என்பதற்காக வேண்டி ஒரு பெண் குலா கேட்டால் அந்த பெண் சொர்க்கத்தின் வாடையை நுகர மாட்டாள். இது பெண்களுக்குள்ள எச்சரிக்கை. அதை போன்று ஆண்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்படுகின்றது. என்ன எச்சரிக்கை என்று சொன்னால், எப்படி வாழணும் அப்படிங்கிறது, எப்படி தலாக்குன்னு ஒருத்தர் வர்றாருன்னா உடனே தலாக் கொடுத்துடக்கூடாது. அது குர்ஆன்ல சில வழிமுறைகள். நீங்க அதாவது 4:34 அல்லாஹ் சொல்லும் பொழுது, இந்த மாதிரி ஒரு பெண் உங்களுடைய மனைவி இடத்திலே சில வெறுக்கத்தக்க சில செயல்களை பார்த்தால், சில குணங்களை பார்த்தால், செயல்கள் என்ன சில குணங்கள், அவங்களுடைய குணம் உங்களுக்கு பிடிக்கல என்று நீங்கள் பார்த்தால் நல்ல முறையில் அந்த பெண்ணிடத்தில் வாழுங்கள். அந்த பெண்கிட்ட நல்ல குணம் இருக்கும்ல, அந்த குணத்தை ஏற்றுக்கொண்டு, ஏன்னா எல்லா பெண்களும் 100% கெட்டவங்களா இருக்க மாட்டாங்க குணத்தால். அப்படிங்கும் பொழுது சில குணங்கள் அவங்கள்ட்ட ஒரு கோபம் உள்ளவங்களா இருக்கலாம், அல்லது சிறு சிறு பேசக்கூடியவங்களா இருப்பாங்க. இந்த மாதிரி இருந்தால் நீங்க அதை சகித்துக் கொள்ளுங்கள்னு மார்க்கம் சொல்லுங்க. நல்ல முறையில் அவங்களிடத்தை நீங்க நடந்து கொள்ளுங்கள். பையன் கரிகத்து முன்ன, அதாவது அப்படி நீங்கள் நடந்தால் அல்லாஹ் உங்களுக்கு அதை நன்மையை வைத்திருப்பார். அது நீங்க மனப்பூர்வமா ஏற்றுக்கொள்ளுங்கள்.
ஏற்றுக்கொண்டு நீங்க அவங்களோட என்ன செய்ய வாழுங்கள். அந்த சின்ன சின்ன குறைகளுக்கு அவளை பிரிந்து விடாதீர்கள். இது குர்ஆன் சொல்லக்கூடிய எச்சரிக்கை. அப்படி அது அடுத்த கட்டமாக அதையும் மீறி நீங்க சொல்றீங்க எதுக்கு எடுத்தாலும் பிரச்சனையாவே இருக்குது அப்படின்னு சொன்னா உடனே நீங்க தலாக்குக்கு போகாதீங்க. பெண்ணுக்கு ஒரு தடவை தான் முடிவு எடுக்கணும். ஆனால் ஆணுக்கு எவ்வளவு பெரிய கட்டளை, அதாவது கடுமையான சட்டம் ஆண்களுக்கு. அப்படி நீங்கள் இந்த மாதிரி பெண்ணிடத்திலே ஒரு சில குறைகளை கண்டால் நீங்க என்ன செய்யணும்? படுக்கையிலிருந்து பிரியுங்கள். லேசா அந்த பெண்ணை அடிகள், சும்மா ஒரு கண்ணத்தில் படாத அளவுக்கு ஒரு குச்சியில, சின்ன குச்சின்னு சொல்லலாம், அந்த குச்சியில லேசா அடிங்க. சும்மா மிரட்டுறது, அதுதான் குச்சி பெரிய கம்பவத்துக்கு அடிக்க கூடாது. ஏன்னா சில பேர் கையை கொண்டுலாம் அடி வெளுத்திடுவானுங்க. அந்த மாதிரி செஞ்சிடக்கூடாது. ஒரு பயம் வரணுங்கிறதுக்காக வேண்டி. ஆமா, வந்திரி போகுன்ன பலா தபு அலைகின்ன சபீலா, அந்த மாதிரி நடவடிக்கை எடுங்க. அதுல அவங்க கட்டுப்பட்டாங்கன்னா பலா தபு அலைகின்ன சபீலா, வேற வழியை நீங்க தேர்ந்தெடுக்காதீங்க. எப்படி எச்சரிக்கை பாருங்க, வேற வழி சொன்னா கேட்டுக்கிற ரைட் முடிஞ்சு, அதுக்காக நீங்க என்ன செய்யக்கூடாது, எடுத்துக்கெல்லாம் பிரச்சனை நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. பலா தபு அலைகின்ன, வேறொரு வழியை நீங்கள் தேர்ந்தெடுக்காதீர்கள். இன்னல்லாஹ்கான அலியன் கபீரா, அல்லாஹ் ரொம்ப அறிந்தவராக இருக்கின்றான். யார் மீது தவறு இருக்குது இல்லை என்பது அவனுக்கு தெரியும். சரி, அதற்கடுத்து அப்படி அதிக பிரச்சனை வந்து சொன்னால் அல்லாஹ் சொல்றேன், அவங்க சார்பா ஒரு மனைவி சார்பா ஒரு நீதிபதியை தேடுங்க, உங்க சார்பா ஒரு நீதிபதியை வைங்க, 2 பேருக்கு மத்தியில் பேச்சுவார்த்தை நடத்துங்க. அப்படி நடத்தி அதற்கு அப்படி நடத்தக்கூடிய அந்த பேச்சுவார்த்தை நடத்தக்கூடியவர் இருக்காங்கல்ல, அந்த நீதிபதிகள், அவர்கள் எதை நாடணும் சொன்னால் சுல்ஹை நாடணும். யுரீதா சுல்ஹா, அதாவது இணக்கத்தை தான் இவங்களோட பிரிச்சு வச்சுன்னு நினைக்கவே கூடாதான். யுரீதா சுல்ஹா, அந்த 2 பேரையும் சேர்த்து வைப்பதற்கு உண்டானதை அவர்கள் நாட வேண்டும். அப்படி நாடினால் யுவஃபிகுல்லாஹு பைனஹுமா, அந்த 2 பேருக்கு அல்லாஹ் நன்மை செய்வான். பிரிச்சு வைக்கிற மாதிரி பேச்சை கொடுக்கூடாது. 2 பேர்த்தையும் எப்பயாவது சேர்த்து வைக்கணுங்கிற அந்த அடிப்படையில் என்ன செய்யுமா, அந்த பேச்சுவார்த்தை நடத்துறாங்கல்ல, அவங்க அதை செய்தால் அல்லாஹ் அதிலே நன்மை ஏற்படுத்தி வைப்பான். அதற்கு அடுத்துதான் எதுக்கு வரணும், தலாக்கு வரணும். இப்ப இந்த மாதிரியான அறிவுரைகள் நிறைய சொல்லப்பட்டிருப்பதனால், கட்டுப்பாடுகள் நிறைய இருப்பதனால், அவங்களுக்கு இந்த இஸ்லாமிய அடிப்படையில அவர்கள் பார்க்கும் பொழுது இந்த அதாவது தனியாக பிரிஞ்சு வாழ்வது மிக குறைவு. சட்ட ரீதியில் பிரிந்து வாழ்வது அவர்கள் அதிகமாக இருந்தாலும் கூட அதுவும் இந்தியாவில் தானே தவிர மற்ற உலக ரீதியில் எடுத்து பார்த்தால் மிக மிக குறைவு என்று சொல்கிறார். அப்ப ஆகையினால் இஸ்லாத்தையும் படியுங்கள், சட்டங்களை குர்ஆனை படியுங்கள், குர்ஆனுடைய விளக்கங்களை பாருங்கள், நபியவருடைய வாழ்க்கை வரலாறை படியுங்கள், முஸ்லிமுடைய கலாச்சாரத்தை பாருங்கள், எப்படி வாழ்கின்றார்கள் என்பது அதில் நிச்சயமாக என்ன இருக்கும், ஒரு பெரிய படிப்பினை இருக்கும், இந்த உலகத்துக்கு ஒரு முன்மாதிரி இருக்கும் என்பதை நாம் என்ன செய்யலாம், இதிலிருந்து விளங்கிக் கொள்ளலாம். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு கேள்வி பதில் இருந்து கேள்வி தயாராக வாங்க. இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.